पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை கௌரவர்களிடம் பலமுறை கேட்டும் திருப்பி தராத அவர்களை பார்த்து எப்படியாவது ராஜ்யத்தை பெற்று தருவதற்கு பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பிரார்த்திக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனை சந்தித்து அவன் செய்து கொண்டிருக்க அதர்ம காரியங்களை எல்லாம் எடுத்துரைத்து நல்ல உபதேசங்களை கூறினார். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி சான்றோர்கள் எவ்வளவு நல்ல புத்தி கூறியும் துரியோதனன் அதை கேட்ட மாதிரி இல்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைக்க விஸ்வரூப தரிசனத்தை பக்தர்களுக்கு காண்பித்து இதனுடைய தீர்வு யுத்தமே என்று நகர்ந்தார். குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க நீண்ட உபதேசத்தை குந்தி செய்தார். அதை கேட்டு பீஷ்ம துரோணாதிகளும் துரியோதனனுக்கு தங்களால் ஆன உபதேசம் செய்தனர். ஆனால் அதனையும் செவி மடுக்கவில்லை. கர்ணனை பகவான் கிருஷ்ணன் சந்தித்து நீ குந்தியின் புத்திரன் என்று பிறப்பனுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன், நீ அரசாள வேண்டும் என்று கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். எவ்வளவு சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லை இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம். குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான். சகுனியினுடைய மகனான உலூகனை துரியோதனன் உபதேசம் என்கின்ற பெயரில் மற்றவர் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்படி ஒரு உபதேசம் கொடுத்து அனுப்பினான். அது அனைத்தையும் கேட்ட தர்மராஜன் தாராளமாக நீ இங்கு இருக்கலாம் அல்லது செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்று கூறினான். இதுதான் தர்மராஜனிடம் இருக்கக்கூடிய தயா குணம். இப்போ அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். போரில் யார் வெல்வார்கள் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது தெரியுமா என்று வேதவியாசரிடம் திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரம் முழுவதையும் உபதேசித்தார் வேதவியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து வேதவியாசர் செல்ல இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதை திருதராஷ்டிரன் கேட்டறிந்தார். சில நாள் கழித்து வந்த சஞ்சயனிடம் அப்பா மகாபாரத போரில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று திருதராஷ்டிரன் கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பித்தான். துடிதுடித்து போனார் திருதராஷ்டிரன். ஐயகோ, அஸ்தினபுரத்தின் வேர் சாய்ந்து விட்டதா? எப்படியேனும் என்னுடைய பிள்ளைகளை அவர் காப்பார் என்று மலை போல் நம்பியிருந்தேனே, அவரே சாய்ந்து விட்டார் என்றால் அவரது சாவிற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்பத் தொடங்கினார். பீஷ்மரே வீழ்ந்தார் எனில் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க முதல் நாள் போரிலிருந்து ஆரம்பித்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அதாவது 12வது நாள் போர். இதுல பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார் எப்படியாவது தர்மராஜனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற முழு முயற்சியோடு தன்னுடைய பராக்கிரமத்தை ஒரு பக்கம் காண்பித்துக் கொண்டு இருக்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் மிக கொடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பகதத்தன் சாமானியவன் அல்ல. வராக தேவனிடம் இருந்து அஸ்திரத்தை வாங்கி வைத்தவன். பகதத்தன் யார் என்றால் நரகாசுரனுடைய மகன். அந்த அஸ்திரம் சாமானியமானது அல்ல. அதாவது பூமாதேவி பெற்ற அந்த அஸ்திரம் பகவானால் ரட்சிக்கப்பட்டு பூமாதேவி 2 வரங்களை கேட்க, எனக்கு திவ்ய அஸ்திரம் ஒன்று வேண்டும், அதே போல அமோகமான மகன் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அந்த அஸ்திரமே இப்பொழுது பகதத்தினிடம் இருக்கிறது. அப்பொழுது பிறந்த மகனே நரகாசுரன்.
அப்போ நரகாசுனை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வந்த பொழுது பகவானே அவனை வெல்வது, அதாவது கொன்று அதையே நாம் விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த அஸ்திரத்தின் பின் இருக்கக்கூடிய அந்த விஷயம். இப்போ பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் மிக என்ன சொல்லுது, இருவரும் சளைத்தவர்கள் அல்ல என்கிற முறையில் ஒருவருக்கு மேல் ஒருவர் பானத்தை விட்டு கொண்டு இருக்க, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறு வழியே இல்லை, அர்ஜுனன் கிடைத்து விட்டான். இந்த அஸ்திரத்தை எதற்காக பகதத்தன் வைத்திருக்கிறான் என்றால், உன்னா பீமசேனன் இல்லை அர்ஜுனன், இன்று இவனை முடித்தே விடுகிறேன் என்ற அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை எடுத்தான். யாரு? பகதத்தன். எப்பொழுது அந்த அஸ்திரத்தை அவன் எடுத்தானோ உடனே சாரதியாக இருந்த பகவான் கிருஷ்ணன் எழுந்து நின்றான். எழுந்து நின்றவுடன் அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை தான் தாங்கிக் கொண்டான். அந்த அஸ்திரம் எப்பொழுது கிருஷ்ணன் அருகில் வந்ததோ அது வைஜெயந்தி மாலையாகி அவனுடைய என்ன சொல்லுது கழுத்தில் அலங்கரித்தது. பலவிதமான மலர்கள் கமகம என்று நறுமணம் வீச அந்த மாலை தன்னை கிருஷ்ணன் தாங்கிக் கொண்டான். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஏன் எழுந்து நின்று அந்த அஸ்திரத்தை சந்தித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணன் மேல் கோபம் கொண்டான். அதாவது நம்மை பகவான் ரட்சிக்கிறார் என்பது கூட அறியாமல் நாம் பகவானை நிந்திப்பதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணன் மட்டும் அந்த அஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளாவிடில் நிச்சயமாக அந்த அஸ்திரம் நிச்சயமாக அர்ஜுனனை கொன்றிருக்கும். அப்போ அவனை பாதுகாக்க, அது சாமானிய அஸ்திரம் என்று நினைத்து விட்டான். அது சாமானியமான அஸ்திரம் இல்லை என்பதனை அறிந்துதான் அந்த அஸ்திரத்தை தான் பெற்றுக்கொண்டான். யாரு? பகவான் கிருஷ்ணன். இந்த அனுகிரகத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை அர்ஜுனன். மாறாக என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் பக்தனை ரட்சணை செய்தான், ஆனால் நாம் அதற்கு ஆக்ஷேபனை செய்து கொண்டிருக்கிறோம். நீ ஏன் எழுந்து நின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்கிறான்னா, அவனை காப்பாற்றிய விஷயமே அர்ஜுனனுக்கு இன்னும் புரிவிடவில்லை. ஏன்னா அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை தாங்கும் அளவிற்கு அர்ஜுனனிடம் சக்தி இல்லை என்பதே உண்மை. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுர்மூர்த்தி ஆகி இந்த உலகத்தை இறைவன் காத்து கொண்டு இருக்கிறான் என்பதே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய ரூபங்களை பற்றி மகாபாரதம் வர்ணிக்க தொடங்கிறது. இப்போ இந்த லோகத்தினுடைய ரட்சணைக்காக பகவான் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூர்த்திகளால் இந்த உலகத்தை ரட்சணை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவானுடைய ஒரு ரூபம் எப்பொழுதுமே தபம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் விளக்குகிறது. என்ன அந்த தபஸ்னா, அந்த தபஸினால் இறைவன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான், யோசனை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பூமியை எப்படி சிருஷ்டிப்பது என்று யோசனை செய்யும் பொழுது பூமி தானாக சிருஷ்டிக்கிறது. இதுதான் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அது. அவன் நினைத்தால் அந்த நினைத்தது அதன் சங்கல்பம் உடனேயே பூர்த்தியாகிவிடும். அதனால தான் அவன் சர்வதந்திர ஸ்வதந்திரன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி சதா சர்வகாலமும் இந்த பூமி சிருஷ்டியை பற்றி யார் தபஸ் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ரூபத்தினுடைய பெயர் பிரத்யும்னன் என்று பெயர். இரண்டாவதாக இதுல இந்த ஜகத்திலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சாட்சி பூதமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஜகத்தின நல்லது செய்பவர்களும் இருக்கிறாங்க, கெட்டது செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்லது செய்பவர்களையும் சரி, கெட்டது செய்பவர்களையும் சரி, தான் சாட்சி பூதமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ கெட்டதை தடுக்கிறானா? இல்லை. அந்த ஜீவனுடைய யோக்கியத்தைக்கு தகுந்த மாதிரி நல்ல காரியங்களும் சரி, கெட்ட காரியங்களும் சரி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இதுல என்னன்னா, இதையெல்லாம் சம்ரக்ஷணை செய்ய வேண்டிய பொறுப்பு இறைவனுடைய கையில் இருக்கிறது. இதுல என்னன்னா,
நல்ல கர்மம் கெட்ட கர்மம் என்கின்ற பேதம் இல்லாது அவரவர் சாதனையை அவரவர் சுதந்திரமாக செய்யும் பண்ணும் இதனை சாட்சி பூதமாக பகவான் அனிருத்த ரூபம் கொண்டு இதனை கண்டு கொண்டிருக்கிறான். சரி, மூன்றாவதாக பாருங்க, மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தவுடன் அவரவர்களுக்கு விகித்த கர்மங்களின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வாழ்க்கை எதை நோக்கியது என்று பார்த்தோம்னா முடிவு என்பது அவனுடைய சாவு இல்லையா? நீங்க என்னதான் ஆரம்பித்து விதவிதமான வாழ்க்கைகள், படிப்பு, வாழ்க்கை, வசதிகள், நிறைகள், குறைகள் இது அனைத்தையும் ஒரு மனிதன் சந்தித்தாலும் அவனுடைய பிரயாணம் முடியவிடையது அப்படின்னு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சாவே அவனுடைய பிரயாணத்தினுடைய முடிவாகுது. அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்குள் வாழ்வதற்காக பிராணிகளை விட கேவலமாக மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்மம் மற்ற பிராணிகளை வேட்டையாடுகிறது என்றால் தன்னுடைய பசிக்காக. எப்பொழுது பசி தீர்ந்து விட்டதோ அதற்கு மேல் மற்ற எந்த பிராணிகளையும் அது ஹிம்சிப்பதில்லை. அப்போ ஆகாரத்திற்காக தன்னுடைய பசிக்காகத்தான் பிராணி கூட வேட்டையாடுகிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. தன்னுடைய தேவைக்காக செய்கிறானா என்றால் தேவைகள் கிடைத்த பின்னும் அவனுடைய ஆசை என்பது முடிவதே இல்லை. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று தன் நிறைவு பெறாது கடைசி வரையிலே ஓடிக்கொண்டு மற்றவர்களை நசுக்கிக் கொண்டு எப்படி வாழக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை பிராணியினுடைய வாழ்க்கையை விட மிகவும் கேவலமாக இருக்கின்றது. காரணம் அவன் மனதில் இருக்கின்ற ஆசை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூபத்தை இந்த பிரயாணத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரூபம், அதாவது அழிவை நோக்கிய அந்த பயணத்தை சங்கர்ஷண ரூபத்தில் பகவான் இதை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்று விவரிக்கிறது. அடுத்து இன்னொரு ரூபம் எப்படின்னா சதா சர்வ காலமும் தூக்கத்தில் இருக்கிறது. தூக்கம் அப்படின்னா யோக நித்ரை, கண் மூடியபடி இருக்குமே தவிர அது ஆழ்ந்த தூக்கம் அல்ல. இப்போ எப்பொழுது அவன் கண் விழிக்கிறானோ அது கலியுகத்தின் கடைசி. நிச்சயமாக இந்த பிரளயம் என்று சொல்கிறார்களே, இந்த உலகத்தின் அழிவு என்று சொல்கிறார்களே, அந்த நேரத்தில் கண்களை திறந்து நல்லவர்களுக்கு நல்ல பலனையும் கெட்டவர்களுக்கு கெட்ட பலனையும் கொடுத்து இந்த உலகத்தை மூழ்கடிக்கக்கூடிய செயலை செய்யும் ரூபம் வாசுதேவ ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லவர்களுக்கு மோட்சத்தை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ரூபம் எதுவோ அது வாசுதேவனுடைய ரூபம். அப்போ பூமாதேவி வராக சுவாமியுடன் பிரார்த்தனை செய்கிறாள். என்ன? எனக்கு அமோக அஸ்திரம் வேண்டும், அதே போல அமோகமான மகனும் வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது இறைவனால் பூதேவிக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திரமே அந்த மகனாக நரகாசுரனும் இந்த வராக சுவாமியினால் கொடுக்கப்பட்ட அஸ்திரம்தான் இப்பொழுது பகதத்தினிடம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த அஸ்திரத்தை இறைவன் அல்லாது வேறு யாருமே தடுக்க இயலாது. இந்த விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, பகதத்தன் இதுதான் சந்தர்ப்பம். அவன் விட்ட பாணத்தை கிருஷ்ணன் தான் வைஜெயந்தி மாலையை எப்பொழுது ஏற்றுக்கொண்டானோ, அர்ஜுனா வீண் பேச்சு பேசிக் கொண்டிருக்காதே, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பகதத்தின் மேல் பாணத்தை விடு என்று கிருஷ்ணன் ஆக்ஞை செய்ய, உடனே அர்ஜுனன் பகதத்தன் மேல் பாணத்தை விட, பகதத்தன் மட்டுமல்ல அவன் இருந்த யானை சுப்ரதீகா அந்த யானையோடு கீழ் விழுந்து மடிந்தான். சரி, இப்பொழுது அர்ஜுனன் மேல் மேல் சென்று கொண்டிருக்கிறான். எதிரில் வந்தவர்கள் யார் அப்படின்னா சகுனியனுடைய 2 சகோதரர்கள், விருக்ஷகா அச்சலா அப்படின்னு சொல்லிட்டு இவா 2 பேரும். பாருங்க, முதலில் விக்ஷகா அர்ஜுனனை எதிர்கொள்ள அவனுடைய குதிரை, சாரதி,
துவஜம் இவை அனைத்தையுமே என்ன சொல்லுது முறித்திருந்தான் அர்ஜுனன். இப்போ உடனே விரக்ஷகா என்ன சொன்னான், அச்சலாவனுடைய ரதத்தில் ஏறி இவா 2 பேரும் சேர்ந்து அர்ஜுனனை எதிர்த்து பானமழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தான், ஒரே ஒரு அம்பு, இந்த அம்பினாலே இருவருமே மாண்டும் போகும் அளவிற்கு அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் விட, அர்ஜுனுடைய பராக்கிரமத்தை மிக 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 அற்புதமாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.